அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வலைத்தமிழ்.com இணையதள வாசகர்களுக்காக நேர்காணல் செய்ய இருப்பது தமிழகத்தின் மிக முக்கியமான மிகப்பெரிய பல்கலைக்கழகமான VIT பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக 2 முறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக 2 முறையும் தமிழகத்தின் அமைச்சராக 1 முறையும் இருந்து தமிழுக்காக பல்வேறு சேவைகளை செய்து வரக்கூடிய திரு ஜி. விஸ்வநாதன் அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம். உங்களை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். VITயை பற்றியும் உங்களுடைய அந்த வளர்ச்சியை பற்றியும் நிறைய நாங்கள் பார்த்து வருகிறோம். உங்களுடைய பின்புலத்தை பற்றி கொஞ்சம் வாசகர்களுக்கு பகிர்ந்துக்க முடியுங்களா? நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். பழைய வடார்காடு மாவட்டம், வேலூர் மாவட்டம். நான் உயர்நிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி எல்லாமே அரசு பள்ளியில் தமிழ் துறையிலேயே தமிழ் வகுப்பிலேயே படித்தோம், தமிழ் மீடியத்தில். அதற்கு பிறகு இன்டர்மீடியட் என்று அந்த காலத்தில் இருந்தது இங்கிலீஷ் கல்லூரியிலேயே, வேளா கல்லூரியிலே BA MA பட்டம், சட்டக்கல்லூரியில் அப்பொழுதெல்லாம் வசதிகள் இல்லாத காலம். அந்த காலத்திலே படித்தோம். எங்கள் ஊருக்கு பஸ்ஸு கிடையாது. அப்போதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, மின்சாரமே இல்லாத காலம். எல்லாம் அகல் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு. நான் கல்லூரிக்கு வந்த பின்னால் தான் எங்கள் ஊருக்கு மின்சாரம் இருந்தது. ரேடியோ கிடையாது, தொலைபேசி கிடையாது, மொபைல் கிடையாது, டெலிவிஷன் கிடையாது. இல்லாத கிராமத்தில் தான் போயிருந்தோம். ஆனால் நான் படித்து முன்னேற வேண்டும் என்ற ஒரு வேகம் இருந்தது. அதுதான் நான் MA முடித்த உடனே UPSC MPSC என்ற 2 தேர்வையும் எழுதினேன். எனக்கு IPS கிடைத்தது. ஆனால் என்னை கொண்டு போய் திரிபுரா மணிப்பூர் போலீஸில் போட்டார்கள். அதை அப்பா ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால வேலூருக்கே வழக்கறிஞராக சென்றேன். வழக்கறிஞராக ஒரு 3 ஆண்டு காலத்திற்காகவே அண்ணா அவர்கள் அழைத்து என்னை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயார் செய்து விட்டார்கள். 66ஆம் ஆண்டு தேர்தலை துவக்கியது. 96 வரை 30 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தது. பாராளுமன்றத்தில் 10 ஆண்டு காலம். முதல் பாராளுமன்ற உறுப்பினராக அதன் அண்ணா காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2வது முறையாக பாராளுமன்றத்துக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். புரட்சித் தலைவர் MGR காலத்திலே அவர் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே அமைச்சரவையிலே முதலமைச்சரவையில் இருந்தேன். ஆகவே 4 பேரோடும் பணியாற்றுகின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்குத்தான் உள்ளது. நான் ஒருவன். இந்த 4 பேரோடும் பணியாற்றினால் உலகத்தில் எங்கே போனாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம். அப்படி அந்த வாய்ப்பை பெற்றவன் தான். இந்த கல்லூரியை பொறுத்தவரை எங்கள் வட மாவட்டங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அடுத்தாற் போல எதுவுமே கல்லூரி இல்லாத காலம். பொறியியல் படிப்புக்கு அப்போது MGR இடத்துல போய் நான் கேட்டேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எங்கள் ஊருக்கு ஒரு அரசாங்க கல்லூரி வேண்டும் என்று. அவர் எப்பொழுது அரசாங்கத்திலாம் பணம் கிடையாது, நீங்கள் நடத்துவதாக இருந்தால் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுதான் முதன் முறையாக தமிழ்நாட்டிலே செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் என்ற பெயராலே சுயநிதி கல்லூரிகள் துவங்கிய காலம். 8 கல்லூரிகளை அவர்கள் வழங்கினார்கள். அதில் ஒன்றுதான் வேலூர் பொறியியல் கல்லூரியாக துவங்கி இன்றைக்கு VIT பல்கலைக்கழகமாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவ்வளோ பெரிய ஒரு 4 முதலமைச்சர்கள் கூட பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கீங்கிறது எங்களுக்கு ஒரு வியப்பான செய்தி. வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்திற்கு, குறிப்பாக அமெரிக்காவிற்கு உங்களுடைய கல்லூரி மாணவர்கள் அலுமினி மாதிரி சந்திப்புகளுக்காக இருந்தாலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? பொதுவாகவே இந்திய நாடே வளர வேண்டும் என்று எனக்கு ஆசை. காரணம், நாம் வளர வேண்டிய அளவுக்கு இன்னும் வளரவில்லை. இந்தியா இஸ் ரிச் பட் இந்தியன்ஸ் ஆர் புவர் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு வளம் மிகுந்த நாட்டில் இருந்தும் நாம் இன்னும் முழுமையாக வளராமல் இருக்கிறோம். அப்படி அந்த
இந்திய வளர்ச்சியிலே தமிழர்கள் முதலிடத்தில் இருக்க வேண்டும், தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. அதில் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிற தமிழர்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு, வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைக்க வேண்டுமானால் கல்வியிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அமெரிக்க தமிழர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த எண்ணம் தான் ஏற்படும். அந்த வாய்ப்பு இப்பொழுது தமிழகத்திலே குறைவாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சரி, இப்போ தமிழகத்தில் உள்ள தமிழர்களையும் இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களையும், பல நாடுகளுக்கு சென்றிருக்கீங்க, புலம்பெயர்ந்த தமிழர்களையும் பார்க்கும் பொழுது இவர்களுடைய அறிவையும் திறமையையும் தமிழகம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறா? அதுக்கு ஏதாவது வழி இருக்குதுங்களா? ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் உங்களுடைய பார்வை என்ன? 2-3 வகைகளிலே பயன்படுத்தலாம். நம்முடைய தமிழர்கள், இந்தியர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் முக்கியமானதாக நான் கருதுவது கல்விதான். கல்வியிலே ஒரு நாடு முன்னேறிவிட்டால் பொருளாதாரத்தில் நம்மால் சுலபமாக முன்னேற முடியும். அதற்கு பல நாடுகள் உதாரணம், குறிப்பாக ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் அதற்கு உதாரணம். நாம் அதில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். ஒரு நாடாகவே அக்கறை செலுத்த வேண்டும். தமிழ்நாடு குறிப்பாக அக்கறை செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அதில் நம்முடைய பிரச்சனை, நிறைய மாணவர்களுக்கு படிக்கின்ற ஆர்வம் இருந்தும் பணபலம் இல்லாத காரணத்தால் பல பேர் படிக்காமல் போய்விடுகிறார்கள். அதுவும் அரசாங்க பள்ளிக்கு போகின்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு மிகவும் குறைந்து விடுகின்றது. அரசாங்கம் பல பொருள்களை மக்களுக்கு இலவசமாக தருகிறது. ஆனால் இலவசமாக கல்வியை கொடுத்தாலும் மக்கள் அதை வாங்க மறுக்கிறார்கள். அதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், எங்கள் மாவட்டத்தில் 1600 துவக்க பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் மொத்தம் படிக்கிற மாணவர்களை கணக்கெடுத்தால் சராசரி பள்ளிக்கு 10 பேர் தான் படிக்கிறார்கள். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை சராசரி 10 மாணவர்கள் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் பணத்தை செலவிடுகிறோம். இதை அரசும் மற்ற எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து எப்படி இதை சீர்திருத்துவது என்பதற்கு நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை. இனிமேல் எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், ஏழையாக இருந்தால் கூட தன்னுடைய மகனுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டுமானால் தனியார் பள்ளியிலே தான் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அரசாங்கத்திலே சம்பளம் வாங்குகிற யாரும் அரசு பள்ளிக்கு தன்னுடைய மகனையோ மகளையோ அனுப்புவதில்லை. அதுவும் குறிப்பாக அரசாங்க பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிக்குத்தான் அனுப்புகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மோசமான சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். ஒன்று, கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் அரசாங்க பள்ளிகளில், அல்லது அதற்கு ஒரு மாற்று வழியாக செய்ய வேண்டும். அவர்கள் எங்கே படிக்கிறார்களோ அங்கே போய் படியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உயர்கல்விக்கு வந்து சேர முடியும். பல பேர் உயர்கல்விக்கே வராமல் போய்விடுகிறார்கள். உயர்கல்வி உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே அது ஏழைகளுக்கு ஒரு எட்டாக்கனியாகத்தான் இன்னும் இருக்கிறது. மொத்தம் இந்த 18 வயதிலிருந்து 23 வயது வரை உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் மொத்தம் 14 கோடி பேர் இருக்கிறார்கள். அதில் இந்தியாவிலே இப்பொழுது 3 கோடிக்கும் குறைவாகத்தான் உயர்கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 40,000 கல்லூரிகள், 750 பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் உயர்கல்வி பெறுவோட எண்ணிக்கை 20% இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். நாமும் மற்ற வளர்ந்த நாடுகளுக்கு சமமாக வர வேண்டுமானால் அவர்கள் விரும்புகிற அல்லது அவர்களுக்கு கிடைக்கிற உயர்கல்வியை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் ஏற்கனவே அவர்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாட்டு அளவில், தேசிய அளவில் ஒரு கொள்கையே இல்லை. தேசிய கொள்கையாக கடன் கொடுப்பதற்கோ அல்லது உதவித்தொகை கொடுப்பதற்கோ there is no national policy on loans or national policy on scholarship. அது இந்த அரசாங்கத்தில், புதிய அரசாங்கம் திரு மோடி அவருடைய தலைமையில் புதிய அரசு அதை செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்போதுதான் கல்வியிலே நாம் உயர முடியும். இப்போ படித்து பட்டம் பெறுவது என்பது ஒன்று. இப்போ இதில் படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தரமான அறிவோட வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு ஸ்கில்லோட இங்கே வெளியில் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு நிறுவனங்களால் முன்வைக்கப்படுது. ஒரு குறிப்பாக ஒரு தேசிய ஒரு புள்ளி விவரப்படி
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, கலைக்கல்லூரிகளில் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு 8லிருந்து ஒரு 10% தான் வந்து வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்களாகவும், பொறியியல் படிப்பவர்கள் ஒரு 12% இல்லை 14% அந்த மாதிரி தான் வந்து அவர்களுடைய தரமானவர்களாக அவங்க வெளில வர்றாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது இப்படி இன்னைக்கு நாட்டில். இதற்கு கல்லூரிகள் என்ன மாதிரி எல்லாம் வேலை செய்யணும்? வேலைக்கு அவர்களை தயாரிக்கிறது என்பது வெறும் கல்லூரிகளோ பல்கலைக்கழகமோ மட்டும் செய்ய முடியாது. இதில் தொழில் நடத்துபவர்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். கடைசியாக அவர்கள் தான் பலன் பெறப்போகிறவர்கள். எங்கே படித்தாலும் மாணவர்கள் போய் வேலை செய்ய போவது தொழிற்சாலைகளிலும் அவருடைய பிஸ்னஸ் ஹவுஸ் அங்கே தான் வேலை செய்ய போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அதில் ஒரு விதமான ஈடுபாட்டையும் காட்டுவதில்லை. அவர்கள் யாரும் அதற்காக பணத்தை செலவிடுவதில்லை. இது அரசாங்கம் முயற்சி எடுத்தால் வழி அது நடக்காது. இது சராசரி பார்க்குற மாதிரி, ஆற்றுல சராசரி பார்த்து நடந்து போக முடியாது வெள்ளத்தில். இப்போ விஐடியை பார்த்துக்கலானால் அநேகமாக 100க்கு 100% பேருக்கு வேலை கிடைத்து விடுகிறது. சில பல்கலைக்கழகங்களில் குறைவாக இருக்கும். சில கல்லூரிகளில் கம்பெனிகள் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்று போவது கிடையாது. அங்கே போய் ஆட்களை தேர்ந்தெடுப்பதில்லை. ஆனால் எல்லோருக்கும் வேலை கிடைக்கவில்லை என்பதை சராசரியாக பார்க்கும்போது சரி, அது தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒத்து வராது. அதை செய்ய வேண்டுமானால் பல வழிகள் இருக்கின்றன. ஒன்று, நீங்கள் பாடத்திட்டத்தை தயாரிக்கும் பொழுதே இண்டஸ்ட்ரீஸையும் அதில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். தொழிற்சாலைகளும் அதில் பங்கு பெற வேண்டும். எப்படிப்பட்ட கல்வி அவர்களுக்கு தர வேண்டும் என்பதில் இப்பொழுது இருக்கிற கல்வி என்பது பழைய முறைகளையே பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். விஐடியில் புது முறைகள் எல்லாம் இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் விஐடியில் இருக்கிறது. அமெரிக்காவில் என்ன கிடைக்கிறதோ அது வந்து இந்தியாவில் கிடைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மாதிரி செய்ய வேண்டுமானால் கல்லூரிகளுக்கு அதிகாரம் கிடையாது. காரணம் நம்ம ஊரில் தான் இன்னும் அந்த அஃபிலியேட்டிங் சிஸ்டம் அங்கே தான் இருக்கிறது. உலகத்தில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷை தவிர உலகத்தில் வேறு எங்குமே இந்த அஃபிலியேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அது அந்த கல்லூரிகளுக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லாமல் அவர்களெல்லாம் ஒரு அடிமைகள் மாதிரி தான் நடத்தப்படுகிறார்கள். அந்தந்த அரசு பல்கலைக்கழகங்களில் 400, 500, 1000 கல்லூரிகள் வரை இணைப்பை பெற்றிருக்கின்றன. அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அதில் அரசு புதிய கொள்கையை வகுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த காலத்திலேயே அவர்களுக்கெல்லாம் ஆட்டானமஸ் ஸ்டேட்டஸ் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்பே முடிவெடுக்கப்பட்டது. மத்திய அரசாலே அது நிறைவேற்றப்படவில்லை. அது வர வேண்டும். அப்புறம் அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து பாடத்திட்டத்தை தயாரிக்கின்ற முறையில் புதுமையை புகுத்தி அப்டேட்டிங் தி கரிக்குலம் ஆண்டுதோறும் செய்ய வேண்டும். இல்லை 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக செய்ய வேண்டும். இதை செய்தோமானால் இந்த பிரச்சனையை நம்மால் ஓரளவுக்கு தீர்க்க முடியும். அது போக நமக்கு தொழில் வளர்ச்சி வேண்டும். இந்தியாவிலே இன்னும் தொழில் வளர்ச்சி அந்த அளவுக்கு வரவில்லை. அதைத்தான் புதிதாக வந்திருக்க பிரதமர் மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா என்று சொல்லியிருக்கிறார்கள். நிறைய பொருள்களை, தயாரிக்கப்பட்ட பொருள்களை இந்தியாவில் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். நம் ஊரில் இருக்கிற கச்சா பொருளை ஏற்றுமதி செய்து செய்யப்பட்ட பொருளை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்தியாவிலே செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள், வெளிநாட்டில் வாழ்கின்ற இந்தியர்களால் நிறைய உதவி செய்ய முடியும். அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரியும். வளர்ந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள், அமெரிக்காவில் இருப்பவர் போன்றவர்களால் அதில் உதவி செய்ய முடியும். அதே போல் கல்வியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அமெரிக்க வாழ் தமிழர்களாலே தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உதவி செய்ய முடியும் என்று நான் விரும்புகிறேன், கருதுகிறேன். ஒரு 3 கோடி இந்தியர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 130 நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொருளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இந்தியாவுக்கு. தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு அங்கே இருக்கிற அரசுகளுக்கும் தனியாருக்கும் உதவி செய்வார்களானால் நிச்சயமாக நிறைய மாற்றத்தை இந்தியாவில் ஏற்படுத்த முடியும், தமிழ்நாட்டிலையும் ஏற்படுத்த முடியும். சிறப்பாக சொன்னீங்க. இந்த இதில் இப்போ இவ்வளவு மாணவர்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. அரசாங்கங்களும் அரசு பல்வேறு கொள்கைகளையும் அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இவ்வளவும் செய்தும் ஆங்கில வழி கல்விகள் அல்லது தாய்மொழி அல்லாத கல்விகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சிக்கல் இருக்குது. இன்னைக்கு தாய்மொழியில் கற்கிறது அப்படிங்கிறத விட ஒரு ஆங்கில வழியில் கற்கிறதுங்கிறது ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும், அதே நேரத்தில் தமிழ் அரசு பள்ளிகளில் படிக்கிறவர்களுக்கு ஆங்கில ஆசிரியர்கள் இருந்தாலும் அவர்களால் அந்த ஒரு சாதாரண ஒரு பேசக்கூடிய அளவுக்கு கூட ஒரு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கத்தையும் நாம் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து பள்ளிகளில் ஒரு அரசு பள்ளிகளில் போய் படிச்சுட்டு வர பையன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கிலம் பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது
அது வந்து ஒரு நிலைமை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய ஆசிரியர்கள் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க, நிறைய தேர்வுகள்லாம் வச்சு தான் அவங்களை எடுக்கிறாங்க. இப்படி இருந்தும் இந்த சூழல் வந்து மாறாததற்கு ஆசிரியர்கள் காரணமா இல்லை அந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகள்ல ஏதாவது சிக்கல் இருக்குதுங்களா? இல்லை, இப்பொழுது பார்த்தீர்களானால் யார் ஆசிரியர் வேலைக்கு போகிறார்கள் என்று பார்த்தோமானால் வேறு எந்த வேலையும் கிடைக்காதவர்கள் தான் ஆசிரியர் வேலைக்கு போகிறார்கள். அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், ஒரு 5-10% இருக்கலாம், மிச்சம் பூராவும் வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆசிரியர் வேலைக்கு போகிறார்கள். அப்படி ஆசிரியர் வேலைக்கு செல்பவர்களும் இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் சாதாரணமாக ஆசிரியர் வேலைக்கு வர முடியாது. பல மாநிலங்களில் அவர்கள் ஆசிரியர் வேலைக்கு அரசியலில் சேருவதாக இருந்தால் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகள் சம்பளத்தை முதலிலேயே கொடுத்து விட வேண்டும். கொடுத்தால்தான் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. அது ஒரு காரணம். அவர்கள் வந்தவுடனே எப்படியாவது அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேறு வேலையில் ஈடுபடுகிறார்கள். இந்த சொல்லிக் கொடுப்பதை ஒரு பகுதி நேர வேலையாக வைத்துக்கொண்டு வேறு ஏதாவது வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள். அது ஒரு காரணம். அரசாங்கத்திலே அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. நீங்கள் வளர்ந்த நாடுகள் பார்த்தீர்களானால் ஆண்டுதோறும் பயிற்சி அளிக்கப்படுகிறது, அவர்களுக்கு அந்த பயிற்சியும் கிடையாது. நீங்கள் சொன்ன ஆங்கில கல்வி, ஏற்கனவே அவருடைய ஆசிரியர்களே ஒழுங்காக ஆங்கிலம் பேச தெரியாதவர்கள் நிலைமை மாறிவிட்டது. ஆக அதைத்தான் அவர்கள் பெற்று வருகிறார்கள், அந்த அறிவை பெற்றுத்தான் வருகிறார்கள். அதை அடிப்படையை மாற்ற வேண்டுமானால் அவர்களுக்கு ஆண்டுதோறும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அந்த பயிற்சி இப்போது அளிக்கப்படுவதில்லை. அப்படி செய்தால்தான் ஆங்கில அறிவை உயர்த்த முடியும். நம்முடைய நாட்டில் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் இருப்பதற்கு காரணம், ஒரு மொழியை படித்தால் நாடு முழுவதும் வேலைக்கு போகலாம் என்ற சூழ்நிலை இந்த நாட்டிலே இல்லை. பல மொழிகள் இருக்கிற நாடு. அதிகாரபூர்வமாக 22 மொழிகள் அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையாகவே பார்த்தீர்களானால் 700க்கு மேற்பட்ட மொழிகளும் துணை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுகின்றன. ஆகவே தான் ஆங்கிலம் அந்த முக்கியத்துவத்தை ஒரு தொடர்பு மொழியாக பயன்படப்படுகிறது. அதோடு வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் ஆங்கிலம் இருந்தால் போதும், அல்லது ஆங்கிலம் தேவை என்கிற காரணத்தினாலே அரசு பள்ளிகளில் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதனாலே தான் தனியார் பள்ளிக்கு போகிறார்கள். இது நிதர்சனமான உண்மை. தாய்மொழியில் படிப்பது என்பது நல்லதுதான். ஆனால் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போவதற்கு அது போதாது என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதற்கு நடவடிக்கை எடுத்து தரத்தை கூட்டுவதானால் ஆசிரியர்கள் பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். ஆசிரியர்கள் செலவு செய்யாமல் ஆசிரியர்களாக வர வேண்டும். அந்த 2 நிலைமையும் ஏற்படுத்த வேண்டும். கையூட்டு கொடுக்காம வரணும். இப்போ அப்போ ஒரு 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 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயோ இல்லை வந்து ஒரு அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு தாசில்தாராக இருப்பாங்க, இல்லை ஒரு 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 அரசு வங்கிகளில் இருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு தொழிலில் இருப்பாங்க. அவர்கள் படிச்சிருக்கிறது பியூசி தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஆங்கிலம் சரளமாக பேசுவாங்க, எழுத்தும் வந்து ரொம்ப அவங்களால வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப புலமை பெற்றவர்களாக இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை அது வந்து நம்ம அரசாங்கத்தில் ஒரு பியூசி படித்தாலே ஆங்கிலம் சிறப்பாக வந்து பேச முடியுங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. நம்ம வந்து அதை பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி மாணவர் முடிச்சிருந்தா கூட அவரால் ஒரு ஈசுவாச எப்படி பயன்படுத்துறது ஒரு அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயங்கள்ல சிக்கல்கள் இருக்குது. இதற்கு வந்து இவ்வளவு ஆண்டுகள் ஒரு 36 பேப்பரை நாம் படிக்கிறோம். ஒரு யூஜியில் அண்டர் கிராஜுவேட் படிக்கிற மாணவர், அதுக்கு பிறகு பிஜி படிக்கிறாங்க, டாக்டரேட் எம்ஃபில் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. இத்தனை ஆண்டுகளில் ஒரு ஆங்கிலம்ங்கிறத வந்து இவ்வளவு கடினப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இது வந்து சமூகத்தையே வேற திசைக்கு மாற்றுது. ஒரு தாய்மொழி கல்வியை தாண்டி போகக்கூடிய ஒரு சூழல், சிந்தனையை தாண்டி வந்து ஒரு ஆங்கிலத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், இது இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு சமூகமே மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணமாக இருக்கும் நினைக்கிறேன்? இல்லை, நீங்கள் வந்து ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது வேற. இப்போ நீங்கள் தாய்மொழியில எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ ஜப்பானில் படிக்கிறாங்க, கொரியாவில் படிக்கிறாங்க, சைனாவில் படிக்கிறாங்க. ஆனால் அவர்களும் ஒரு பகுதி ஆங்கிலத்தையே முழுமையாக படிக்கிறார்கள். காரணம், அவர்களெல்லாம் வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நம்முடைய ஊரிலே அந்த பிரச்சனை தான். தமிழ் மட்டும் படித்தால் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு பகுதி தான் வேலை பார்க்க முடியும். பெரும் பகுதி வெளியே போக வேண்டியிருக்கிறது, பல மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் ஆங்கிலத்தை படிக்க வேண்டும். பல மாநிலங்களில் ஹிந்தி படிக்கிறார்கள். அது ஓரளவுக்கு வட மாநிலங்களுக்கு செல்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. நாம் இந்தி மட்டும் படித்தால் போதாது, ஆங்கிலத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும். ஆக 3 மொழிகளை நாம் படிக்க வேண்டும்.
அங்கே இருப்பவர்கள் 2 மொழி படித்தால் போதும். ஆகவே நமக்கு வந்து அதிக நேரத்தை செலவிட வேண்டி இருக்கிறது, 3 மொழி படிக்க வேண்டும். அதனால்தான் அந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா காலத்திலேயே 2 லாங்குவேஜ், இருமொழி கொள்கை என்று ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அது இன்றைக்கும் அதுதான் கடைப்பிடிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆங்கில மோகம் அதிகம்தான், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்களை விட நான் வர ஆங்கில இவங்கள்கிட்ட அமெரிக்கர்கிட்ட சொல்ல உண்டு, தமிழ்நாடு இஸ் மோர் ப்ரோ இங்கிலீஷ் தேன் தி பிரிட்டிஷ் அண்ட் தி அமெரிக்கன்ஸ். அது மாதிரி சின்ன குக்கிராமத்தில் போனால் கூட டீ கடையில் தமிழில் தேநீர் எழுதுகிறானோ இல்லையோ ஆங்கிலத்தில் டீ ஷாப் என்று டீ ஸ்டால் என்று எழுதி வைக்கிறார்கள். அது மாதிரி இருக்கிறது. ஒரு விதத்தில் அதோட தப்பில்லை, ஆனாலும் அதற்கு சரியான ஆசிரியர்கள் இல்லாதான் நமக்கு பெரிய குறையாக இருக்கிறது. தமிழையும் ஒழுங்காக பேசாமல் ஆங்கிலத்தையும் ஒழுங்காக பேசாத சூழ்நிலை வந்து விடுகிறது. அது நம்ம ஆசிரியர் பயிற்சியில நம்ம அக்கறை எடுத்தாக வேண்டும், தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அதுதான் மூல காரணம். அதான் மூல காரணம். இப்போ சமீபத்தில் நான் ஒரு கருத்தரங்கத்தில் கலந்துக்கும் பொழுது வாஷிங்டன் டிசியில் ஒரு கல்வி சார்ந்த ஒரு அமெரிக்கர்களும் இந்தியாவை பற்றியும் ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு வெளியுறவுத்துறையில் நிறைய வேலை செய்த அனுபவம் மிக்க ஒரு தொடர்புகள் அதிகம் உள்ள ஒருத்தரை துணைவேந்தரா நியமிச்சு வாஷிங்டன் டிசி அவர் எங்கே இருக்கணுமோ அந்த நாட்டில் அவர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு துணைவேந்தருங்கிற ஒரு பதவி கொடுத்து உங்களுடைய தொடர்புகளை எல்லாத்தையும் எங்களுடைய கல்லூரிகள் எல்லாத்தையும் பேசி எங்களுடைய கல்லூரிகளில் நீங்கள் நேராக கேரள மாநிலங்களில் உள்ள கல்லூரிகளில் நீங்கள் வந்து தொடர்புகளை கொண்டுட்டு வாங்க, இல்லை வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டுட்டு வாங்க, இல்லை புதிய தொழில்நுட்பங்களை கொண்டுட்டு வாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்பங்களை நிறைய விஷயங்களை வந்து கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அரசாங்கமே ஊக்குவிக்குது. கேரள அரசாங்கம் அதை ஊக்குவிக்குது. அதை பார்க்குறது போது எனக்கு புதுமையாக இருந்துச்சு. ஏன்னா நாடுகளுக்கு இடையில தான் பேச்சுவார்த்தை இப்போ இன்னும் ஒபாமா சிங் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நாடுகளுக்கு இடையில இன்னும் வந்து அக்ரிமெண்ட்டே முடியலன்னா கூட மாநிலங்களுக்கு இடையில அவங்க வந்து ஒப்பந்தங்களை பண்ணி நிறைய தகவல் பரிமாற்றங்களை பண்ணிக்க முடியுதுங்கிற ஒரு சூழலை வந்து நம்ம மற்ற மாநிலங்கள் பயன்படுத்திக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்படுதா? இதுக்கு முன்னால ரொம்ப குறைச்சல். ஆனால் இப்போ மோடி வந்த பிறகு வெளிப்படையாக அறிவித்து விட்டார், மாநிலங்கள் நேரடியாக நீங்கள் வெளிநாடுகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்து விட்டார்கள். தொடர்பு வைத்துக் கொண்டு வளர்ச்சிக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் என்று. அதை வைத்து தமிழ்நாட்டில் செய்வது ரொம்ப நல்லது. நீங்கள் சொல்லுகிற கருத்துப்படி இங்கே நிறைய தமிழர்கள், விஷயம் தெரிந்த தமிழர்கள், பேராசிரியர்கள், டீன் போன்ற பெரிய பதவியில் இருப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது மிகுந்த நல்லது என்று நான் கருதுகிறேன். அதுவும் இங்கே 2 மாதம் 3 மாதம் அவர்களுக்கு ஊதியம் கிடைப்பதில்லை. 10 மாதம் தான் அங்கே சம்பளம், அங்கே 9 மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க. அது மாதிரி காலத்தில் அவர் வந்து அங்கே ஊதியத்தையும் பெறலாம், தமிழ்நாட்டுக்கு கல்வி சேவையும் செய்யலாம், நிறைய புதுமைகளை கொண்டு வந்து புகுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை செய்தால் தமிழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கல்வியிலே பெறும். இப்போ இங்கே வந்து ஒரு அமெரிக்காவை பொறுத்தவரை எதை பார்த்தாலும் ஒரு 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 அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சமூக விஷயமாக இருக்கட்டும், முதல்ல ஒரு கல்லூரியிலிருந்து ஒரு கருத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பேராசிரியர் டாக்டர் சோன்சோ வந்து இந்த இதை சொல்லிட்டாரு, அந்த அரசியல் துறை பேராசிரியரே சொல்லிட்டாரு, இல்லை வந்து ஒரு 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 தொழில் சார்ந்த ஒரு சிக்கலாக இருந்துச்சுன்னா இந்த கல்லூரியில் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரி ஒரு ஆசிரியர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் பத்திரிகைகளும் சரி, ஊடகங்களும் சரி, சமூகமும் சரி கொடுக்குது. இப்போ இந்த கல்வி தரத்தினால இந்த இந்த ஒரு முக்கியத்துவம் நம்ம நாடுகளில் கொடுக்கப்படுறது இல்லைங்களா? இல்லை வந்து ஒரு அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து கருத்து சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு போதிய இது இல்லைங்க? வரலாற்று ரீதியாகவே இந்த நாட்டிலே கல்வியாளர்களுக்கும் கல்விக்கூடங்களுக்கும் முக்கியத்துவம் அதிகம். இந்தியாவில் அந்த முக்கியத்துவம் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தான் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5000 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. பல்கலைக்கழகமும் பட்டம் கொடுக்குற கல்விக்கூடங்களும் ஒரு 5000 இருக்கின்றன. ஆனால் அரசியல் கட்சி 2 கட்சி தான். இந்தியாவிலே பல்கலைக்கழகங்கள் 750, அரசியல் கட்சிகள் 1800. தமிழ்நாட்டிலே பார்த்தீர்களானால் மொத்த பல்கலைக்கழகமும் ஒரு 60 பல்கலைக்கழகம், அரசியல் கட்சிகள் 140 அரசியல் கட்சிகள். அங்கே வந்து அரசியல் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அதிகம். ஆனால் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அந்த முக்கியத்துவத்தை மாற்றி கல்விக்கூடங்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் கொடுத்தால் நாட்டுக்கு நல்லது என்று நான் கருதுகிறேன். அரசியலே இருந்தவன் கல்வியிலே இருக்கிறேன். 2 அனுபவத்தையும் வைத்து நான் சொல்லுகிறேன். அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் கல்விக்கூடங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
அரசியல் கட்சிகள் இவ்வளவு கட்சிகள் இருப்பது நாட்டிற்கு நல்லதல்ல என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இன்னும் பல்கலைக்கழகங்கள் அதிகமாக வேண்டும். 1500 பல்கலைக்கழகங்கள் வேண்டும் என்று அன்றைக்கே நேஷனல் கமிஷன் சொல்லியது. சாம் பிட்ரோடா தலைமையில் அமைக்கப்பட்ட நேஷனல் கமிஷன். ஆனால் இதுவரை இன்னும் 700 நம்மால் தாண்ட முடியவில்லை. 750. அது இன்னும் பல்கலைக்கழகங்கள் வர வேண்டும். பல்கலைக்கழகத்துக்கும் கல்விக்கும் அளிக்கிற முக்கியத்துவம் இன்னும் குறைவாகவே இருக்கிறது. இன்னும் 6% மொத்த வருவாயிலே 6% கல்விக்கு செலவிட வேண்டும் என்று 50 ஆண்டுகளாக எல்லா குழுவினரும் சிபார்சு செய்து விட்டார்கள். சுதந்திரம் வாங்கி 76 ஆண்டுகள் 77 ஆண்டுகள் பின்னாலும் இன்னும் 4% நம்மால் தாண்ட முடியவில்லை. இதுதான் நிதர்சன உண்மை. இதை மத்திய மாநில அரசுகள் கூர்ந்து யோசித்தால் தெரியும். அதனால்தான் பெற்றோர்களுக்கு இவ்வளவு செலவாகிறது. இல்லைன்னா பெற்றோர்களுக்கு செலவு குறைச்சலாக இருக்கும். நாம் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தால் பொருளாதார வளர்ச்சி வரும் என்பதை எல்லா அரசுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நமக்கு முன்னுதாரணமாக இருப்பது கொரிய நாடு. 1970களில் நம்மை விட பின்தங்கி இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய தனிநபர் வருமானம் $35,000. நான் இன்னும் 2000 தொடவே இல்லை இந்தியாவில். சீனா நமக்கு பின்னாலே இருந்த நாடு. அவர்கள் கல்வியிலேயும் ஒழுக்கம், கட்டுப்பாடு, கல்வி கட்டுப்பாடு இந்த ரெண்டுத்திலையும் இருக்கிற காரணத்தினால அவர்கள் $7,000 போயிட்டார்கள் தனிநபர் வருமானம். அவர்கள் 2018ஆம் ஆண்டிலே $10,000 இருந்தால் அது வளர்ந்த நாடு என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அப்படிப்பட்ட இலக்கே இன்னும் வரவில்லை. இதை உணர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வந்திருக்கிற புதிய அரசையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நம்பிக்கையோட சொல்லியிருக்கீங்க. இப்போ இவ்வளவு மாணவர்கள், இன்னைக்கு இத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் படித்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் சரியாக போதிய அளவில் வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் இயற்கை அழிவுகளும் அந்த விவசாயமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம பாரம்பரிய தொழில்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முடங்கிக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு ஒரு தேவைகளும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு கார் வச்சுக்கணும், இன்னைக்கு ஒரு ஏசி வச்சுக்கணும், எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவைகள், இந்த மாதிரி இப்போ தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இந்த சூழலில் வேலை கிடைக்கல அப்படின்னா இவ்வளவு மாணவர்கள் தேங்கி இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணணும்னா என்ன பதிவு பண்ணி என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழலை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது. இப்போ எல்லாரையும் என்ஜினியராக உருவாக்கிட்டு அவர்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் இதுவே ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் ஆபத்தாகவும் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் தமிழ்நாட்டு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் வேலை செய்வதற்கு ஆள் கிடையாது. நீங்கள் கட்டட வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற கட்டட வேலையில் வேலை செய்பவர்கள் ஒரு 10% தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். மிச்சம் புறாமல் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் தான். அதே மாதிரி ஹோட்டலில் வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள். இப்படி பல இடங்களிலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வேலை செய்வதில்லை. வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? படித்தோ படிக்காமலோ வேலை செய்யாமல் இருந்தாலே பரவாயில்லை, பிழைக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் கீழ்மட்டத்தில் இருக்கிறது. அரசாங்கம் அவர்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்கிறது. பலவித அவர்களுக்கு வசதிகள் கிடைக்கின்றன. அப்படியே விவசாயத்துக்கு வேலைக்கு போக சொன்னாலும் விவசாயத்துக்கு போக மாட்டேங்கிறார்கள். இந்த 100 நாள் வேலைக்கு மட்டும்தான் போகிறார்கள். அதற்கு காரணம் அதிக உழைப்பு இல்லாமலே கூலி பெற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டோம். ஆக நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய முன்னோர்கள் உழைத்த காரணத்தால்தான் ஓரளவுக்காவது நாம் முன்னேறி இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக வருகின்ற சூழ்நிலை வாய்ப்பு இருக்கிறது. நாம் அதை பயன்படுத்தவில்லை. எல்லோரும் உழைக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். உண்மையாகவே ஏழைகளுக்கோ வயதானவர்களுக்கோ வேலை செய்ய வேண்டும். ஆனால் உழைக்கிற வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அரசாங்கம் எதையும் இலவசமாக கொடுத்தவர்களை கெடுத்து விடக்கூடாது. உழைப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கொஞ்சம் அதிகமாக கூட கூலி கொடுக்கலாம். 100 நாள் வேலை திட்டத்தில் பெறவர்கள் விவசாயத்தில் போய் வேலை செய்தால் விவசாயத்தை கூட அவர்களுக்கு விவசாய இடத்துலேருந்து இன்னொரு 50 ரூபாய் 100 ரூபாய் வாங்கி கொடுக்கலாம். காரணம் உழைப்பவர்களுக்கு அதிகமாக ஊதியம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கு வேலை செய்யாமலே ஊதியம் பெறுவது என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது நம்முடைய எதிர்காலத்தை பாழடித்து விடும் என்றே நான் கருதுகிறேன். இந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்படித்தான். படித்து விட்டால் சாதாரண வேலை செய்யக்கூடாது என்று இல்லை.
இவர் கிடைக்கிற வேலை எதை எதிர்பார்க்க கிடைக்கிற வரை வேறு எந்த வேலையாவது செய்யலாம். பஞ்சாபில் இப்போ பார்த்துருந்தால் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படித்து விட்டு டிராக்டர் ஓட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த சூழ்நிலை இல்லை. அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும். ஏதாவது ஒரு வேலை, அப்பா செய்கிற வேலையை தான் செய்ய வேண்டும். நமக்கு வேலை கிடைக்கிற வரையில் சின்ன வேலையாக இருந்தாலும் இல்லை. அமெரிக்காவுக்கு வந்து இங்கே போய் ஹோட்டல் சர்வராக வேலை பார்க்கிற கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களை நான் பார்க்கின்றேன். இதை ஏன் இந்தியாவில் அவர் வேலை செய்ய முடியவில்லை? காரணம் இந்திய சூழ்நிலை அது மாதிரி. அங்கே வந்து இது மாதிரி வேலை செய்தால் கேவலம், சாதாரண வேலை செய்தால் கேவலம் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அமெரிக்கா மாதிரி அங்கேயும் எந்த வேலை செய்தாலும் தவறில்லை, சம்பாதிக்கலாம் என்கிற சூழ்நிலையை அங்கேயே நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்போ வளைகுடா நாடுகள் எல்லாம் போயிட்டு நம்ம என்ன ஒரு வேலையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனால் இந்தியாவில் இங்கே பாருங்க, இங்கே பல்கலைக்கழக மாணவர்களே வந்து எல்லாம் ஹோட்டல் சர்வர்லாம் யாரு பல்கலைக்கழகத்தில் எல்லாம் எம்டெக் படிப்பவர்கள், எம்எஸ் படிக்கிற மாணவர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள். மாலை நேரத்தில் 2 மணி நேரம். இந்தியாவில் அது மாதிரி செய்வதில்லை. அது கேவலமாக நினைக்கிறார்கள். சமூகத்துடைய கட்டமைப்பு வந்து இப்போ ஒரு 4 முக்கியமான தமிழகத்தினுடைய ஒரு ஆளுமைகளோட நீங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க, அவங்களுடைய சிந்தனைகளை உள்வாங்கியிருக்கீங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு எல்லாருக்கும். இப்போ அந்த சூழ்நிலையிலிருந்து தமிழகத்திற்கான எல்லா கட்டமைப்புகளும் நம்மள்ட்ட ஒரு அறிவு இருக்குது. இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளில் இன்றைக்கி தமிழர்கள் வந்திருக்காங்க. கனடாவில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி அரசியல்லையும் சரி, இல்லை பல்கலைக்கழகங்களையும் சரி, ஆராய்ச்சிகள்லையும் சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழர்கள் வந்து ஒரு இடத்த நம்ம பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர்களை எல்லாம் உள்வாங்கக்கூடிய அதே நேரத்தில் நம்மளிடம் இருக்கக்கூடிய வளங்களையும் வரக்கூடிய மனித வளங்களையும் சரி, இயற்கை வளங்களையும் சரி சரியாக பயன்படுத்தி நீண்ட நாள் திட்டங்களுடைய வகுத்து செய்யக்கூடிய தலைமை ஒன்று இந்த எதிர்காலத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியான ஒரு சிக்கலாகவே நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு தனி மனிதர்கள் மேலே நம்ம ஒரு குறை சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது வந்து அவர்களால் வந்து சூழ்நிலை இருந்தால் தான் அவர்களால் பண்ண முடியும். இப்போ அமெரிக்காவில் இருக்கவங்களாம் உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் யாரை போய் பார்க்கறது, எப்படி அதை நம்மளுடைய எப்படி அதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம், ஒரு சேனல் இல்லை இன்னைக்கு, ஒரு ஒருங்கிணைக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது எதிர்காலத்துடைய அரசியல். இப்போ ஏன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பாரம்பரிய ஒரு இது இருக்கிறதுனால அந்த கணிப்பில் நீங்கள் என்ன மாதிரி இந்த எதிர்கால தலைமை எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு இளைஞர்கள்ட்டேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், போக்கு எப்படி இருக்குது, இன்றைய போக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கறது? நான்லாம் இளைஞராக இருக்கும்போது அண்ணா இருந்த காலம், எதிர்கட்சியில் காமராஜ், அதாவது காமராஜ் தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சியில் அண்ணா இருந்தார்கள். அண்ணா முதலமைச்சரான போது எதிர்கட்சியில் காமராஜ் இருந்தார்கள். 2 பேருமே மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். அதனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 என்ற வித்தியாசமே பார்க்காமல் 2 பேரும் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான எதிர்காலம் அந்த காலத்தில் இருந்தது. நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறோம். இப்பொழுது அப்படிப்பட்ட தலைமை தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா, தமிழ்நாட்டில் வருமா என்று என்னால் இப்போது சொல்ல முடியாது. அதனால் ஒரு நம்பிக்கை எப்படியாவது வரும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அரசியல் கட்சிகள் தங்களுடைய தன்னுடைய குடும்பம் என்று இருப்பதையெல்லாம் மாற்றி நாட்டு மக்களுக்காக அரசியல் கட்சிகள் என்கிற சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அரசியல் தலைமையும் அதற்கு பக்குவப்பட்ட தலைமையாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் எப்பொழுது வரும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், அரசு இல்லாமல் எதுவுமே நடக்காது. தமிழ்நாட்டிலே, அதுவும் இந்திய நாட்டிலே அரசுகள் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. அதிகாரம் புறாமன்றத்தில் இருக்கிறது. நம் நாட்டை பொறுத்தவரை, இந்திய நாட்டை பொறுத்தவரை எது நல்ல அரசு என்று சொன்னால், தனியாரிலே தலையிடாமல் இருந்தால் போதும், தனியார் துறையில் தலையிடாமல் இருந்தாலே வளர்ச்சி வந்துவிடும் என்கிற அளவுக்கு இருப்பதுதான் நல்ல அரசு என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்தியாவில் அரசாங்கத்தை மீறி நாம் வளர்ந்தாக வேண்டும். We have to grow despite the government. பல நாடுகளில் அரசாங்கத்தால் தான் வளர்ச்சி ஏற்படும். நம்முடைய நாட்டில் அரசாங்கம் இல்லாமலும் வளர்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். முடிந்தால் அரசாங்கம் உதவி செய்தால் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது. ஒரு புதிய அரசு மத்திய அரசில் வந்த பிறகு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அது மாநிலங்களுக்கும் பரவும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசை, தூய்மையான அரசை ஏற்படுத்துவோம்னால் நிச்சயமாக நம் நாட்டுக்கு எதிர்காலம் உண்டு. மற்ற நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும்.
ரொம்ப நல்லதுங்க. இவ்வளவு நாள் உங்களுடைய இவ்வளவு நேரம் எனக்கு எங்களுடைய வலைத்தமிழ்.com வாசகர்களுக்காகவும் இந்த தமிழ் சமூகத்திற்காகவும் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க